சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. குட் மார்னிங் எவ்ரிபடி. தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன் மெய்விருத்த குளித்தரும் குரல் 619. இன்றைக்கி நம்ம வந்து பெனின்சுலர் ரிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அப்புறம் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வாட்டர் டிவைடாக ஆக்ட் பண்ணுது மெயின் ரிவர்ஸுக்கு. அப்புறம் மீண்டர்ஸ் வந்து இங்கே இருக்காது. அப்புறம் இது வந்து இமாலயன் ரிவர்ஸோட ஓல்டர் ஒன். அப்புறம் இது வந்து நர்மதாவும் டாப்பி ரிவரும் வந்து ரிஃப்ட் வேலி கூடிய ஃப்ளோ ஆகும். அப்புறம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் டெல்டா ஃபார்ம் பண்ணும். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து அரேபியன் சீல எஸ்டரி ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம வந்து மொதல் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பற்றி பார்ப்போம். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் மொதல் வந்து கோதாவரி. கோதாவரி வந்து திம்பகேஸ்வர் ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. இதுதான் பெனின்சுலர் ரிவர்ஸில் லார்ஜஸ்ட் ஒன். அப்புறம் இதை வந்து தக்ஷின் கங்கான்னு சொல்லுவாங்க. இதோட லென்த் வந்து 1465 கிலோமீட்டர். இது வந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ் ஃப்ளோ ஆகுது. அப்புறம் ஆந்திர பிரதேஷில் ராஜமுந்திரியில் அந்த ரிவர் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து ராஜமுந்திரியில் வந்து கௌதமியாவும் வர்ஷ்டாவும் பிரியுது. அப்புறம் இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து முதல் லெஃப்ட் பேங்க் பார்ப்போம். லெஃப்ட் பேங்க் வந்து வந்து வர்தா, வந்து சத்புரா ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் வெயின்கங்கா, இதுவும் சத்புரா ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் பென்கங்கா, இது வந்து அஜந்தா ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. பிராணிதா வர்தா, வெயின்கங்கா ரெண்டுமே சாத்புராவில் ஆரிஜின் ஆகுது. இது வந்து அஜந்தாவில் ஆரிஜின் ஆகுது. இந்த 3 ரிவரும் சேர்ந்து பிராணிதா மெயின் ரிவரில் போய் கலந்துருது. இந்த இடத்துல தான் பிராணிதான். அப்புறம் அடுத்த ரிவர் வந்து இந்திராவதி. இந்திராவதி வந்து தண்டகாரண்யால ஆரிஜின் ஆகுது. இந்திராவதி வந்து தண்டகாரண்யால ஆரிஜின் ஆகுது. அப்புறம் சபரி, வந்து சின்கோரம் ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் அடுத்து வந்து சில்லேரு. வந்து ஆந்திர பிரதேஷில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் வந்து நம்ம இப்போ ரைட் பேங்க் பார்ப்போம். ரைட் பேங்க் வந்து வந்து மஞ்சுரா. இதுதான் கோதாவரிஸ் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. அப்புறம் இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து பாலக்காடு. அடுத்து வந்து மானல். இது வந்து மத்திய பிரதேஷில் ஆரிஜின் ஆகுது. மஞ்சுரா ரிவரில் தான் நிசாம் சாகர் ப்ராஜெக்ட் இருக்குது. பெனின்சுலர் வந்து ரிவர்ஸ் வந்து நான் பெரினியல் ரிவர்ஸ். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து கிருஷ்ணா ரிவர் பற்றி பார்க்க போகிறோம். கிருஷ்ணா ரிவர் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர். இதோட ஆரிஜின் வந்து மகாபாலேஸ்வர் இன் சகியாத்ரி. அப்புறம் இதோட லென்த் வந்து 1400 கிலோமீட்டர்.
இது கிருஷ்ணா. இது வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசில் ஃப்ளோ ஆகுது. இப்போ இதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்ப்போம். ட்ரிபியூட்டரிஸில் முதல் லெஃப்ட்டு பார்ப்போம். லெஃப்ட்டு வந்து முதல் ட்ரிபியூட்டரி வந்து பீமா. பீமா வந்து சீனா கொய்னான் 2 ரிவர் அதில் ஜாயின் பண்ணும்போது சேருது, ஆரிஜின் ஆகுது. இது வந்து பிரேஷூரில் கிருஷ்ணாவில் ஜாயிண்ட் அடிக்குது. அப்புறம் அடுத்த ரிவர் வந்து மூசி. பீமா வந்து சீனா கொய்னா ஜாயின் பண்ணும்போது. அடுத்த ரிவர் வந்து மூசி. மூசி வந்து தெலுங்கானாவில் ஆரிஜின் ஆகுது. மூசி வந்து தெலுங்கானாவில் ஆரிஜின் ஆகுது. இது வந்து வாஜிராபாத்தில் கிருஷ்ணாவில் ஜாயின் பண்ணுது. அப்புறம் இது இந்த ரிவரில் தான் ஹைதராபாத் சிட்டி இருக்குது. அப்புறம் அடுத்த ரிவர் வந்து முன்னேரு. முன்னேரு வந்து தெலுங்கானாவில் ஆரிஜின் ஆகுது. ரெண்டுமே தெலுங்கானாவில் தான் ஆரிஜின் ஆகுது. அடுத்து ரைட் பேங்க்கு. ரைட் பேங்க்கில் பஞ்சுகங்கா, தூத் கங்கா 2 ட்ரிபியூட்டரி இருக்குது. ரெண்டுமே வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் காட்டபிரபா. காட்டபிரபாவும் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் மாலப்பிரபா. மாலப்பிரபாவும் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் துங்கபத்ரா. துங்கபத்ரா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜின் ஆகுது. துங்கபத்ரான் 2 ரிவர் சேரும்போது வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் இந்த துங்கபத்ரா ரிவரில் தான் துங்கபத்ரா டேம் இருக்குது. அப்புறம் இது வந்து கிருஷ்ணா ரிவரில் ஜாயின் பண்ணுற இடம் வந்து ஆலம்பூர். அப்புறம் இந்த 3 ரிவருமே வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜின் ஆகுது. காட்டபிரபா வெஸ்டர்ன், மாலப்பிரபா வெஸ்டர்ன் காட்ஸ் தான், துங்கபத்ரா வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து காவேரி ரிவர் பற்றி பார்க்க போகிறோம். காவேரி வந்து டலா காவேரி பிரம்மகிரி ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. இதோட லென்த் வந்து 760 கிலோமீட்டர். இதோட இதில் தான் சிவசமுத்திரம் ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் இதோட கோர்ஸ் வந்து அப்பர் கோர்ஸ், லோயர் கோர்ஸ்ன்னு இருக்குது. அப்பர் கோர்ஸில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இதில் தான் நிறைய மழை பெய்யும். அப்புறம் சவுத் இங்கே லோயர் கோர்ஸில் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் நிறைய மழை பெய்யும். அப்புறம் இதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்ப்போம். இப்போ இதோட ட்ரிபியூட்டரிஸ் முதல் லெஃப்ட் பேங்க் பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட் வந்து ஏமாவதி. ஏமாவதியோட ஆரிஜின் பிளேஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அப்புறம் அடுத்து வந்து ஷிம்ஷா பார்ப்போம். ஷிம்ஷாவோட ஆரிஜின் பிளேஸ் வந்து தேவராயனா துர்கா ஹில்ஸ். அடுத்து வந்து ஆர்காவதி பார்ப்போம். ஆர்காவதி வந்து நந்தி ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து வந்து ரைட் பேங்க் பார்ப்போம். ரைட் பேங்க் வந்து மொதல் வந்து லக்ஷ்மி தீர்த்தா. இது வந்து பிரம்மகிரி ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து கபானி. கபானி வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்டில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து பவானி. பவானி வந்து நீலகிரி ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து நோயல்.
நோயில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து அமராவதி. அமராவதி தான் தமிழ்நாட்டோட லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி. அப்புறம் இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து ஆனைமலை. இப்போ நம்ம வந்து மகாநதி ரிவர் பற்றி பார்க்க போகிறோம். மகாநதி ரிவர் வந்து ராய்ப்பூரில் ஆரிஜின் ஆகுது, சத்தீஸ்கரில். இதோட லென்த் வந்து 851 கிலோமீட்டர். இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து ராய்ப்பூர், சத்தீஸ்கர். இதில் தான் இராவத் டேம் இருக்குது, லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியா. அப்புறம் இதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்ப்போம். முதல் லெஃப்ட் பேங்க்கில் வந்து சியோநாத். சியோநாத் வந்து பஞ்சராஸில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து மந்து. இது வந்து சர்குஜால ஆரிஜின் ஆகுது. அடுத்து இப்பு. இது வந்து ராய்கார்கில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து அஸ்தியோ. இது வந்து சத்தீஸ்கரில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து ரைட் பேங்க் பார்ப்போம். ரைட் பேங்க்கில் வந்து சோண்டூர் வந்து ராய்ப்பூரில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து ஓங்கு. ஓங்கு வந்து நுவாப்பதால் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து டெல். இது வந்து நம்பரங்பூரில் ஆரிஜின் ஆகுது. அடுத்தது ஜோங்க். இது வந்து சுனாப்பதாலா பிளாட்டியூவில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து நம்ம வந்து ருஷிகுல்யா ரிவர் பார்ப்போம். ருஷிகுல்யா வந்து ரிவர் வந்து நயகர் ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. இதில் வந்து இதோட இந்த ரிவரோட மவுத்தில் வந்து ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ் இருக்கும். முதல்ல டேர்ட்டில்ஸ்க்கும் டாட்டாய்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, டேர்ட்டில்ஸ்னால் ஓஷனில் வாழ்கிறது, டாட்டாய்ஸ்னால் லேண்டில் வாழ்கிறது. இந்த ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ் வந்து என்டேஞ்சர் ஸ்பெசிஸ். இது வந்து கஞ்சம் கோஸ்டில் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில் வந்து மாஸ் ஹேட்சிங் பண்ண வரும். அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஆரியாபட்டா ப்ராஜெக்ட். ஒடிசா கவர்மெண்ட் வந்து இந்த கஞ்சம் கோஸ்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நைட் நேரம் வந்து லைட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் அதர் ரிவர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து சுபர்ணரேகா. இது வந்து சோட்டாநாக்பூர் பிளாட்டியூவில் ஆரிஜின் ஆகுது. இதுக்கு இந்த பக்கம் வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குது.
இந்த பக்கம் கர்ஜத் ஹில்ஸ் இருக்கு. மேலே வந்து ஹசாரிபாக் பிளாட்டியூ இருக்கு, கீழே ராஞ்சி பிளாட்டியூ இருக்கு. ஒரு ஆர்ஜின் பிளேஸ் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அடுத்து வந்து பைட்டர்னி. இதோட ஆர்ஜின் பிளேஸ் வந்து கர்ஜத் ஹில்ஸ். அடுத்த ரிவர் வந்து பிராமணி. இது வந்து சங்கு சவுத்து கோயில். 2 ரிவர் மெர்ஜ் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது. சங்கு சவுத் கோயில். அப்புறம் அடுத்து வந்து பென்னீரோ. இது வந்து நந்தி ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து பல்லேரு. இதுவும் நந்தி ஹில்ஸில் தான் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து வைகை. இது வந்து வருசநாடு ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து தாமிரபரணி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.